டீனேஜ் சிறு பிராயத்திலே புள்ளைய கொண்டு போயிட்டு முதலாவது பாடசாலையை சேர்ப்போம் மொண்டசூரி. இதிலே பண்பாட்டு வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது, ஒழுக்க வீழ்ச்சி ஏற்படுகிறது. அதுல முதலாவது பாருங்க, சில மொண்டசூரிகள் நல்லா நடைபெறுகின்றன. முதலாவது கல்வியை கொடுக்கக்கூடிய இடம், அதுல வரக்கூடிய டீச்சர்ஸ்மார் அழகான விதத்தில் உடுத்துக்கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு நல்லா படிச்சு கொடுக்கிறார்கள், ஒழுக்கமாக இருக்கிறார்கள், இஸ்லாமிய அந்த கட்டுக்கோப்புக்குள்ளால் இருக்குது. ஆனால் இன்று அதிகமான மொண்டசூரிகளுடைய நிலைமையை பார்த்தா மோசமான நிலைமையில் இருக்குது. ஒழுக்கவியல் வீழ்ச்சி, பண்பாட்டு வீழ்ச்சியாகி கொண்டு போகுது. உங்களோட பிள்ளைய சேர்க்கிறீங்க மொண்டசூரிக்கு, அந்த மொண்டசூரிக்கு சேர்த்ததோட டீச்சர் முதலாவது உடுப்பை பார்த்து பிள்ளையுடைய வெட்கம் கலந்து போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி தீனின் குலுகா வ குலுகு ஹாதா தீனல் ஹயா. எல்லா மார்க்கத்துக்கும் எல்லா இதுக்கும் அந்த ஒரு நற்குணம் இருக்குது. ஏன் இந்த மார்க்கத்தின் நற்குணம் வெட்கம். முதலாவது ஒரு புல்லட்ட வெட்கம் கலட்டப்படுகிறேன்டா சிறுபிராயத்திலே கலட்டி விட்டுறார்கள் மொண்டசூரி செய்யக்கூடிய டீச்சர்ஸ்மார். அவங்களுடைய உடுப்பு அறக்குற உடுப்பாக இருக்குது, அதுக்கேற்ப அவங்களுடைய ரூல்ஸ் வருகிறது. உங்களோட புள்ளைய இப்படிதான் உடுப்பாட்டி கொணரும். மேலானவர்களே, நாங்க இஸ்லாத்துக்குள்ளால் இருந்துதான் அறிவை புள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க வேண்டும். நாங்க இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டு யோசிக்க கூடாது. இப்ப அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது, அதுக்கு உள்ளால நாங்க போகக்கூடாது. சிறு பிள்ளைதானே என்று அதிகமான பேரை சுற்றாங்க. உங்களோட பிள்ளைய பின்னால ஒரு 20-25 வயசாகி உங்களோட பிள்ளைக்கு மென்டலிக்கல் ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சுன்னா முதலாவது கவுன்சிலிங் பண்ணுவாங்க. உங்களோட பிள்ளைய கூட்டிட்டு வந்து டீனேஜ்ல என்ன நடந்துச்சு, நீங்க எப்படி படிச்சீங்க, உங்களோட பெற்றோர் எப்படி இருந்தாங்க, இப்படி கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. அதுல அந்த சூழலை பத்தி கேள்வி. முதலாவது அந்த புள்ள காணது அந்த டீச்சரை மோசமான ஒழுங்கற்ற உடுப்பு, இஸ்லாம் சொல்லக்கூடிய உடுப்பல்ல, அந்த புள்ளுடைய வெட்கம் கலருது. மேலானவர்களே, இது மிக முக்கியமான ஒன்று. எல்லா ஊர்லயும் இது அப்படியே கட்டுக்கோப்புக்கு வர வேண்டி இருக்கிறது. நிர்வாகம் அதை கண்காணிக்க வேண்டி இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க, மொண்டசூரில 2வது நடப்பது, அவர்களை அந்த இடத்துல ஆண் பெண் என்று கணவனாக ஆக்கிறார்கள். இஸ்லாம் சொல்வது கணவன் கூடாது, ஹராம் என்று. ஆனா சின்ன புள்ள தானே என்று கலந்துடுகிறீர்கள். ஆரம்பத்தில் புள்ள குட் மார்னிங் என்று ஒரு கேர்ள் ஒரு ஆண் புள்ளையோட கை கொடுக்கிறாங்க என்றால் அந்த புள்ள எதிர்காலத்தில் பாருங்க அதே மாதிரி ஒரு ஆணோட பாஞ்சு போறான். ஏன் ஆரம்பத்தில் அந்த புள்ளட உள்ளத்துல வித்திட்ட விதம் தான் அது. மேலான சகோதரர்களே, இதுல மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி செய்யக்கூடிய மொண்டசூரிகள் கண்டிக்கப்பட வேண்டியது. அடுத்தது பாருங்க, புள்ளட பண்பாட்டு வீழ்ச்சிக்கு 3வது காரணம் அந்த மொண்டசூரிலே அதுக்கென்று ஒரு பாடம் சிலபஸ் ஒன்றே போட்டிருக்கிறார்கள். மியூசிக் என்று, டான்ஸ் என்று. ஏன் புள்ள டான்ஸ் பழக போகணும், இங்க குர்ஆன் தேவையில்லை அவங்களுக்கு. மேலான பெற்றோர்களே, புள்ளைய நல்ல வளர்க்கணும், அறிவு வரணும் பண்பாட்டோடு. பண்பாட்டு எங்க கலந்து போகுதோ அந்த புள்ள மோசமாகத்தான் போகும். அறிவு மட்டும் வந்து வேலை இல்லை, பண்பாட்டோட ஒழுக்கத்தோட அந்த அறிவு வரணும். அதுல பாருங்க அடுத்த விடம் கான்செப்ட் என்று வைக்கிறார்கள். அந்த கான்செப்ட்ல கூடுதலாக இருப்பது மியூசிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, லா தகூமு ஸாஆ ஹத்தா யுகையிர கௌமுன் கைரதா வல் கனாஸீர். ஒரு கூட்டம் அவர்கள் மறுமை நாள் நிகழாது, ஒரு கூட்டம் அப்படியே மாற்றப்படுவார்கள். அதுல ஒரு குரூப் உடனே மதுபானம் குடித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒன்று பண்டிகளாக குருகளாக மாற்றப்படுவார்கள். இன்னொரு குரூப் இருப்பாங்க விபச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், இப்படி மாற்றப்படுவார்கள். 3வது குரூப் இவர்கள் மியூசிக் கேட்பவர்கள். இவர்கள் அல்லாஹ் இப்படியான ஒரு கேவலமான நிலைக்கு கொண்டு செல்வார். அதனால் அன்புக்குரிய பெற்றோர்களே, மியூசிக் இருக்கக்கூடிய மொண்டசூரிகள் இருக்குதா உடனே கேன்சல் பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்ல, இல்முடைய பிரகாசம் இருக்காது, புள்ள கெட்டு போகுது. டான்ஸ் பழக்கிறீங்க, பெருசானாலும் அதே அந்த சாயம் தான் அந்த புள்ள வளரும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில ஏரியாக்கள் பார்த்தா நிர்வாகத்துக்கு கீழால எல்லா மொண்டசூரியும் எடுக்கிறாங்க. எடுத்து இஸ்லாத்தினுடைய அந்த ஒழுக்கத்தோட கற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு வழி அமைச்சு கொடுத்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, இப்படி எல்லா கிராமத்திலையும் வந்தா சின்ன புள்ள முளைக்கும் போதே நல்ல விதத்துல முளைக்கும், அறிவாளியாக பண்பாட்டு உள்ளவனாக இப்படியே முளைச்சு கொண்டு வருவான். இப்படியே சின்ன புள்ளைய நீங்க மொண்டசூரிக்கு போட்டீங்க, டான்ஸோட மியூசிக்கோட அந்த புள்ள வளருதா, சின்னத்திலே அந்த புள்ளைக்கு நிஃபாக் உண்டாகுது, நயவஞ்சகத்தனம் உண்டாகுது. அது எங்களுக்கு விளங்காது. சின்ன புள்ள தானே டான்ஸ் ஆடட்டும், சின்ன புள்ள தானே பாட்டை கேட்கட்டும், இப்படி விட்டுரும். அதே மாதிரி கான்செப்ட்ல அதுக்கென்று ஒரு நாடகம் நடந்துச்சு.
வந்துச்சுடா அதுக்கென்று வேற ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லி புள்ளைக்கு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பொம்பளை புள்ளேண்டா அதுக்கென்று ஒரு உருவம் ஒன்று இருக்கும், மோசமான ட்ரெஸ் உண்டு, அரைக்குறை உடுப்போடு அந்த புள்ளை அனுப்புறது. அதை பார்த்து பெற்றோர் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலான சகோதரர்களை, நாங்க ரசிக்கிறதில்ல, அந்த புள்ளைய குலுக்கி தள்ளுறோம். புள்ளைக்கு ஆரம்பத்திலே அறிவோட பண்பாடு வளரணும்.